நீலோத்தினா என்ன அர்த்தம்? நீலோத்திங்கிற சொல் வந்து நம்ம உருவாக்கின சொல்லு தான். இந்த நீலோத்திங்கிற சொல் என்னென்னா, இப்போ சமத்துவத்துக்கு நம்ம நீளமாக தான் குறியீடாக வச்சுருக்கோம். நீல வண்ணம், ஆகாயம் நீளம், கடல் நீளம், பொதுவாக இருக்கக்கூடிய பெரும் பகுதிகள்லாம் நீளமாக தான் இருக்குது நீளம். நீலோத்தி இது மட்டும் இல்லாமல் நான் கிராமப்புறத்தை சேர்ந்தவன். கிராமத்தில் பார்த்திங்கன்னா குளம், குட்டை, வாய்க்கால், வரப்பு இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நீல மரம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீலான்னு அதிகபட்சம் இருக்குது, இல்லை நீலதாட்சினியாக சொல்லுவாங்க. ஏன் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நீலோத்திங்கிற சொல்ல நம்மளாக வந்து அந்த டியூன் அங்கே அழகாக இருந்தது. தானானா அப்படி இருந்தது. நீலோத்தி, ஏன் நீலோத்தி அப்படிங்கிறது அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் அதுக்குள்ள இவ்வளோ ட்ராவல் இருக்குது அதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாட்டுக்குள்ளே வந்து தான் நினச்ச வாழ்க்கை வேணும் முன்னே நெஞ்சம் கிடந்து இயங்குது. அந்த கதாநாயகனை தான் அங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணோம். அதாவது படைச்ச சாமி கேட்காததையும் படித்த சாமி கேட்டது. படைச்ச சாமி கேட்காததையும் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் தானே அவனுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கேட்பார். காது கொடுத்து கேட்டு அப்புறம் அந்த நீதியரசர் காது கொடுத்து கேட்டு போயிட்டு அப்புறம் வாழ்க்கை. இப்போ இன்றைக்கி எல்லாருமே அந்த வரிகளை குறிப்பிட்டு எடுத்து எழுதுகிறாங்கன்னா, படிச்ச சாமி கேட்டதே நம்ம வயிற்று நிறைக்க வந்தோமா இல்லை வாழ்க்கை நிறைக்க வந்தோமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி. சரி, முதல்ல போய் பூதி பாண்டியன் சாரை பார்ப்போம், அவரை தான் அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். போவோன்னு நான் நேராக அந்த வேலைக்கு போகிறத விட்டுட்டு திருப்பி இங்கே போனேன். அவருடைய ஆஃபீஸ் வந்து நெசப்பாக்கத்தில் இருந்தது. அங்கே போய் பார்க்க போனேன். அப்போ டியூனை கேட்டுட்டு இருக்கும்போது நான் வந்திருக்கேங்கிற விஷயத்தை அவர் உள்ள ஆனந்த் சார் சொல்ல, அப்படியா சரி அவர்கிட்ட அந்த டியூனை கொடுங்க எழுதுறாரான்னு பார்ப்போன்னு அந்த டியூனை என் கைக்கு வர, அதை நான் அந்த நேரத்தில் அங்கே எழுத அவங்களுக்கு அது பிடிச்சி போச்சு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு ரமேஷில் நம்ம கூட இணைந்திருக்கிற ஒரு பொக்கிஷம், ஒரு வைரம்னு சொல்லலாம். ஏன்னா நான் போன வருஷம் இந்த பாடலாசிரியரை வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் சாரதி அண்ணன் வந்திருக்காரு. வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் என்னோட சேனலுக்கு வந்தது. இந்த சேனலை பற்றி முதல்ல சொல்லணும். தமிழண்டா ரமேஷ் அவர்கள், அவருக்கு ஒரு வாழ்த்தும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். வாழ்த்து எதுக்கு சொல்லணும்னா, தமிழண்டாங்கிற பேரில் இன்றைக்கி இயங்குறது வந்து பெரிய விஷயம். இந்த மண் மீதும் இந்த மொழி மீதும் இந்த இனத்தின் மீதும் கொண்ட அந்த பற்று இருக்கு இல்லையா, அது என்னை ரொம்ப ஈர்த்தது. இன்னொன்று பாடலாசிரியர்களை பற்றிய அவர்களுடைய பணிகளை பற்றிய அவர்கள் என்னென்ன பாடல்களுக்குள்ளே சொல்லி வச்சுருக்காங்கிற விஷயங்களை பற்றி அவர் தேடி அந்த கவிஞர்களை பார்த்து அவர்களுடைய வரிகளை எடுத்து மக்களாகி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற பணி இருக்குது பாருங்கள். அது என்ன மாதிரி படைப்பாளர்களுக்கு தான் அல்லது கவிஞர்களுக்கு பாடலாசிரியர்களுக்கு தான் அந்த பணியினுடைய மகத்துவம் புரியும். ஏன்னா இதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிச்சு இந்த பாடல்களை எழுதுகிறோம். அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்கிறதுக்காக அனைத்து பாடலாசிரியர் சார்பாகவும் தமிழ்நாடு ரமேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய டேக்கே நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை தான். நாங்கள் சொல்லணும்னா இவங்க மாதிரி நண்பர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. அதனால் உங்களுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே வந்து நீங்கள் சினிமா துறையில் வந்து பயணப்படுறீங்க. அந்த பயணம் பற்றி ஓரிரு வார்த்தைகள். நான் பாடல் எழுத ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 வருட காலம் ஆயிடுச்சு. 2010 வெளிவந்த காதல் சொல்ல வந்தேன் திரைப்படம் தான் என்னுடைய முதல் திரைப்படம். இயக்குனர் பூபதி பாண்டியன் சார் யுவன் சங்கர் ராஜா சாருடைய இசையமைப்போடு அறிமுகப்படுத்தினார். அதில் யுவன் சங்கர் ராஜா சார் பாடிய ஓஷலாங்கிற பாடல் தான் என்னுடைய முதல் பாடல். அந்த படத்துலேருந்து தான் என்னுடைய திரைப்பயணம் ஆரம்பித்தது. அதில் நான் 2 பாடல் எழுதியிருப்பேன். மற்ற பாடல்லாம் முத்துக்குமார் அண்ணன் எழுதியிருப்பாங்க. ஆமாம், முத்துக்குமார் அண்ணன் எழுதியிருப்பாங்க. அங்கேருந்து என்னுடைய பயணம் ஆரம்பித்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருட காலம் ஒரு போராட்டம் இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு எளிய குடும்பத்துலேருந்து வந்தவன் தான். இதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பத்துலேருந்து யாரும் திரைத்துறைக்கோ கலைத்துறைக்கோ வேறு கலை சம்மந்தப்பட்ட எந்த துறைக்குமே வந்து இல்லை. ஒரு விவசாய குடும்பத்துலேயே வந்தவன் தான். அதில் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் வரதவர் வீடு வீடாக சென்று பேப்பர் போடுகிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அம்மா வந்து குடும்பத்தை கவனிச்சிக்கிறவங்க தான். ஸோ ஒரு தம்பி ஒரு தங்கை அப்படிங்கிற ஒரு எளிமையான பின்னணியிலேருந்து வந்த ஆள் தான் நான். ஒருவேளை அப்பாவுடைய அந்த பேப்பர் தொழில், அந்த பேப்பர் தினசரி வீட்டுக்கு வந்து அந்த புத்தகங்கள் தினசரி வீட்டுக்கு வந்து அந்த புத்தகங்களை படித்து வாசித்து அதன் மூலம் எழுந்த விஷயமாக கூட இருக்கலாம். அதனால் எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவுக்குள்ளே வந்து பாடல் எழுத வந்து 10 வருடம் போராடி முதல் வாய்ப்பாக பூபதி பாண்டியன் சாருடைய
காதல் சொல்லுவந்தின் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா அவருடைய மகனின் இசையில் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. அந்த இயக்குனர் பூபதி பாண்டியன் சார்கிட்ட நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அவருடைய நேரடி தொடர்பு எனக்கு கிடைக்கல. வழக்கமாக வந்து எப்பொழுதுமே ஒரு இயக்குனரை பார்க்க போகும்போது வெளியில் நிற்போம், பார்த்துட்டு கடந்து போவாங்க. இப்படி இருக்கும்போது மங்களேஸ்வரன் எனக்கு ஒரு நண்பர், அவர் மூலமாக ஜெயராம்னு ஒரு நண்பருடைய அனுபவம் கிடைச்சிது. ஜெயராம் சாரும் பூபதி சாரும் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். அவர் வந்து ஒரு முறை இப்படி ஒரு பையன் இருக்கான், எழுதுகிறான் என்னை. அப்போ அவர் ஒரு மொழிமாற்று படம் பண்ணியிருந்தார் ஜெயராம்ங்கிறவர். அதில் நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன். எனக்கு நல்லா எழுதி கொடுத்தாப்புல, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கன்னாரு. அப்போ வர சொல்லுங்கன்னாரு. 2-3 முறை போனேன், பார்க்க முடியல. ஒரு 5 மாத காலகட்டம் ஆகிடுச்சு. அப்போ நம்ம பொருளாதாரத்துக்கு சிறு சிறு வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா, அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். ஒரு நாள் கேகே நகரை தாண்டி நான் போயிட்டு இருக்கும்போது நம்ம லக்ஷ்மண் சூரதி சிக்னலில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு யோசனை, நம்ம சினிமாவுக்காக வந்தோம் பாடல் எழுத. பாடல் எழுத வேண்டிய அலுவலகம், தேட வேண்டிய இயக்குநர்கள் அலுவலகம்லாம் இந்த பக்கம் இருக்குது. நம்ம எங்கே இந்த பக்கம் போயிட்டுருக்கோம்? நம்ம வயிற்று நிறைக்க வந்தோமா இல்லை வாழ்க்கை நிறைக்க வந்தோமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி. சரி, முதல்ல போய் பூபதி பாண்டியன் சாரை பார்ப்போம், அவரை தான் அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். போவோன்னு நான் நேராக அந்த வேலைக்கு போகிறத விட்டுட்டு திருப்பி இங்கே போனேன். அவருடைய ஆஃபீஸ் வந்து நெசப்பாக்கத்தில் இருந்தது. அங்கே போய் பார்க்க போனேன். நான் போன நேரம் அங்கே ஆனந்தன் ஒரு நண்பர் இருந்தார். அவர் தான் அந்த படத்துடைய இணை இயக்குனர். அவர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா நான் வந்து போனதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருந்தார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சார்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு. அவர் சொல்கிறேன்னு சொல்கிற அந்த நேரத்துக்கும் அந்த நேரம் பார்த்து யுவன் சங்கர் ராஜா ஓசலா ஓசலா பாடலுடைய டியூனை அனுப்பின நேரமும் ரொம்ப சரியாக இருந்தது. அப்போ டியூனை கேட்டுட்டு இருக்கும்போது நான் வந்திருக்கேங்கிற விஷயத்தை அவர் உள்ள ஆனந்த் சார் சொல்ல, அப்படியா சரி அவர்கிட்ட அந்த டியூனை கொடுங்க எழுதுறாரான்னு பார்ப்போன்னு அந்த டியூனை என் கைக்கு வர, அதை நான் அந்த நேரத்தில் அங்கே எழுத அவங்களுக்கு அது பிடிச்சி போச்சு. அது வந்து பாட்டே வந்துருச்சு பாருங்க. நான் எங்கேயோ போயிட்டு இருந்தேன், அந்த நேரம் ஒரு சிந்தனை, நம்ம பாடலுக்காக வந்துட்டு வேலைக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கமே, இப்போ போய் பார்ப்போன்னு. அங்கே போன நேரத்தில் அந்த இணை இயக்குனர் ஆனந்த் சார் வந்து அவர் அங்கே சொல்ல, அந்த நேரம் பார்த்து யுவன் சங்கர் ராஜ் சாருடைய டியூன் அங்கே வர, அப்போ கொடுக்கலான்னு அந்த நேரத்தில் பூபதி பாண்டியன் சாருக்கு அந்த எண்ணமும் உள்ளே வர, எவ்வளோ விஷயங்கள் ஒன்றிணைந்து ஒரு விஷயம் நடக்குது பாரு. கண்டிப்பாக என்ன முதல்ல கல்லூரிக்கு வரக்கூடிய ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு இளைஞன் கல்லூரிக்குள்ளே நுழையிறான். எனக்கு அப்படி தான் அந்த சுச்சுவேஷன் அவர் சொன்னார் சார். உள்ளே நுழையிறான், உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு பெண்ணை பார்க்குறான், பார்த்தோன்னே காதல் வயப்பட்டுறான். அங்கேருந்து பாடல் ஆரம்பிச்சிருது. அப்புறம் கல்லூரிக்கான அந்த நேரம் உள்ளே நுழைஞ்சோன்னா வகுப்பறை போயிடுறாங்க. இனிமேல் அந்த பொண்ணை பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு இருக்கும்போது இடைவேளையில் கேண்டீனில் சந்திக்கிறான். கேண்டீனில் சந்தித்து அவன் அந்த பாடல் கனவுல இருக்கும்போது மறுபடியும் அந்த பொண்ணை காணாமல் போயிடுறான். மறுபடியும் வகுப்பறைகளை போயிடுறான். திருப்பி கல்லூரி விட்டு தேடுறான். தேடும்போதும் அவன் கிடைக்கல. சோர்ந்து போய் பேருந்தில் ஏறி உட்காரான். உட்காரும்போது பார்த்தா பக்கத்துலேயே அவள் இருக்கா. இப்படி கொஞ்சம் இடையில விட்டு விட்டு அந்த பாடல் வருன்னாரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒன்றா எழுத ஆரம்பித்தோம். அப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி அருகே நீ அமர்ந்தாயடி தோளும் தோளும் கதை பேசுதே, உரசாதே உயிர் கோபுரம் சாயுதே, பேருந்தே குலசாமியாய அழகான ஊர்வலம் நீயும் நானும் சேர்ந்து போவதே, பேருந்தே குலசாமியானதே, மன்றோடு மேகமாய் மாறுதே, அது நீங்க சொல்றப்பவே இல்ல, அது நம்ம பாரு எப்படி இருக்கு இந்த லைன் அப்படின்னு. அப்புறம் அந்த கேண்டீனில் இருக்கிற விஷயம் தான் நம்ம என்ன உருவப்படுத்தியிருந்தோம்னா, எப்படி கேண்டீனில் என்ன பண்ணுவாங்க, அடுத்து சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, எதுவும் சாப்பிடுவாங்க. ஸோ அங்கே வந்து தலைகோதி அவள் சாப்பிடும் மேஜை மீது காகமாகிறேன், சிதறாத ஒரு சாதமே அதற்கு ஏங்கினேன் அப்படி. அங்கே முதல் தூரல் அது காயவே, அந்த இந்த வரி மட்டும் ரொம்ப வீட்டு போய் சேரலை. ஆக்சுவலாக அது வந்து முதல் தூரல் அது காயவே ஜென்மம் 100 கோடி ஆகுமே, மறுதூரல் மதியானமே இது நியாயமா அப்படின்னு எழுதியிருந்தேன். நீ என்ன உன்னை பார்த்து அந்த முதல் சாரல் தூரல் இருந்தேன், அந்த ஈரமே நான் இன்னும் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்து வந்தாலும் என்னை விட்டு போகாது. மறுதூரல் அடுத்து கொஞ்ச நேரத்தில் என் மேலே நினச்சிட்டியே, இது நியாயமா அவள்கிட்ட கேட்குறேன். அப்புறம் கொஸ்டினாய் போனவள், ஏன்னா உள்ளே போயிட்டான், கிளாஸ்க்குள்ளே போயிட்டான், வருவாளான்னு தெரியாது. கொஸ்டினாய் போனவள் ஆன்சராக வருகிறாள் அப்படின்னது. நம்ம பல்லவி எடுப்பிலே அப்படி தான் வச்சுருப்போம். கல்லூரி காலம் 3 ஆண்டு உன்னோடு வாழ வேணும் நீண்டு,
என்ன கல்லூரி கோயிலா தேவதை வாசலா குதித்தேனே குஷியாகவே பூமி பந்து பூவை போல ஆனதே அசையாமல் உன்னை பார்க்கிறேன் வேர்கள் காலடியில் பூத்ததே செதுக்காமல் சிலையாகினேன் நானுமே. வார்த்தை விளையாடுறாங்க. அப்படியே அந்த பாடல் முழுக்கவே ஒரு படிமமாகவும் இருக்கும், ஒரு நேரடியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான சொல்லாடலாம். பேருந்தின் பொழுதியும் பூக்களாய் மாறுதே. ஏன்னா அது அப்போ போட்டி மிகுந்த களம் அந்த ஒரு பக்கம் நாமத்துக்காரன் வந்து அடிக்கிற பாலெல்லாம் சிக்ஸாக அடிச்சுக்கிட்டு இருந்தார், இன்னொரு பக்கம் கபிலன் ஐயா வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தார், இன்னொரு பக்கம் யுகபாரதி ஐயா வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆல்ரெடி ஏற்கனவே வைரமுத்து ஐயாவும் வாலியையும் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நமக்கு இந்த கிடைச்ச இடத்துல இந்த மைதானத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்னு ஒரு இடம்தான் அந்த அந்த சூழல். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வரிகளும், ஆனால் அதுக்காக நம்ம வந்து சிறப்பான வரிகள் எழுதிட்டோன்னு நம்ம நினச்சிக்கலாம். அந்த அந்த சூழல், யுவன் சங்கர் ராஜாஸருடைய இசை எல்லாம் சேர்ந்து அது வந்து நம்மளை அங்கே மைக்ரேட் பண்ணி அப்படி விட்டது. அது ஓஷலாங்கிற வார்த்தை நம்ம கிடச்சி எல்லாமே நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஓப்பனிங் வார்த்தையை மட்டும் அதாவது கொஞ்சம் அப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு வசீகரா இந்த மாதிரியான புது புது சொல்லாடல் உள்ள வார்த்தைகளாக வந்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. கொஞ்சம் ஏதாவது பண்ணலாமாங்கும்போது அப்போ ஓஷலாங்கிற வார்த்தை சவுண்டிங்காக இருந்தது. அப்புறம் அந்த வார்த்தையை ஓஷலா இது நல்லா இருக்கா பாருங்கள் சார்னு ஓகே அப்படின்னாங்க. அன்றைக்கி வந்து யூடியூப் அவ்வளோவா பிரபலமாகாத காலகட்டம் அது, செடி இப்படி தான் இருந்தது. அன்றைக்கே வந்து அது 4 மில்லியன் 5 மில்லியன் போடுது. இன்றைய இளைஞர்கள் வரைக்கும் இன்றைக்கி காலேஜில் ஃபஸ்ட் இயர் சேர்றவங்க வரைக்கும் அந்த பாடலை கேட்குறாங்க, கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்கிறாங்க, கமெண்ட்ஸில் போய் நம்மளை பற்றி 2 வார்த்தை எழுதுகிறாங்கும் போது 15 வருட காலம் கழித்து அந்த பாடல் வந்து உயிர்ப்பாக இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு குட்டி குழந்தை மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக. அது குழந்தைன்னு சொல்கிறத விட எனக்கு அது வந்து திரைத்தாயின்னு தான் சொல்லணும் அது. ஸோ எனக்கு அந்த பாடல் வந்து எல்லோரும் தன்னுடைய முதல் பாடல் குழந்தைம்பாங்க, நான் அந்த முதல் பாடல் வந்து ஒரு திரைத்தாயை தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த பாடல் என்னை தட்டி தட்டி வாடா வாடா நீ நல்லா இருக்கணும் வாடா வாடான்னு அடுத்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது அது. உங்களுக்கு அந்த பாட்டுக்காக யாராவது பாராட்டியிருக்காங்களா பாடலாசிரியர்? பாடலாசிரியர்கள்னு பார்த்தீங்கன்னா முதல் பாராட்டு வந்து எனக்கு அமரர் முத்துக்குமார் அண்ணன்ட்டேன்னு தான் வந்தது அது. அதே பாட்டில்? ஆமாம், அதே படத்தில் அது பாட்டு. ஏன்னா மற்ற பாடல்கள் அண்ணன் தான் எழுதியிருந்தார். அந்த பாடலுடைய இசை வெளியீட்டு விழாவில் அண்ணன் தான் பிரதான பங்கு வச்சுருந்தார். ஏன்னா அன்றைக்கி அண்ணன் தான் வந்து மிகப்பெரிய பாடலாசிரியர். இப்போவும் இளைஞர்கள் மத்தியில் அவருடைய பாடல்கள் எல்லாமே பிரபலமாக எப்பொழுதுமே இருக்கும் அது. நான் ஒரு பாடல் எழுதினதுனால அன்றைக்கி மேடைக்கு நான் அழைக்கப்படலை. அண்ணன் தான் அங்கே மேடையிலேருந்து இது பண்ணார். ஸோ நான் வீட்டுக்கெலாம் வந்த பிறகு ஒரு ஃபோன் கால் வருது எனக்கு. ரொம்ப நாள் நெடுநாள் அந்த நம்பரை நான் வச்சுருந்தேன், 9444 ஆரம்பிக்கும். சமீபத்தில் தான் அந்த அடிக்கடி அந்த நம்பர் நம்மளை பார்க்கும்போது நமக்கு அவருடைய ஞாபகம் வருதுன்னு அதை எடுத்து விட்டேன். அந்த நம்பர்லேருந்து ஒரு அழைப்பு யாருன்னு எடுத்து கேட்கும்போது நம்ம ஏன்னா ஒவ்வொரு நாள் ஏங்கிட்டு நம்ம ஒவ்வொரு ஃபோன் காலையும் நம்ம வந்து நமக்கான வாய்ப்பாக தான் பார்த்துட்ருக்கோம். எப்பொழுதெல்லாம் நமக்கு பேர் இல்லாத அழைப்பு ஒரு நம்பர் வருதோ அதெல்லாம் நமக்கு பாடல் எழுத கூப்பிட்றாங்களோ ஒரு வாய்ப்பாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அலாதியில் தான் எடுப்போம். பல நேரங்களில் அது கஸ்டமர் கேர் நம்பராகவும் இருக்கும். அந்த கஷ்டத்தையும் தாண்டி தான் வரணும் நம்ம, என்ன வேலை வருது அப்படின்னு இருக்கும். கஸ்டமர் கேர்லேருந்து கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து நம்ம இஷ்டப்பட்ட ஒரு கவிஞருடைய அன்பு அழைப்பாக இருந்தது. நான் எடுப்புலேயே அவர் பூடகமெல்லாம் பேசலை. தம்பி நான் முத்துக்குமார் பேசுகிறேன்னாரு. அண்ணா சொல்லுங்கண்ணே அப்படின்னு. நான் என்னடா தம்பி இப்படி ஒரு பாடல் எழுதிட்டு மேடைக்கு வரல அப்படின்னாரு. அண்ணா நீங்கள் தான் மேடையில் எங்களுக்கெல்லாம் சேர்த்து அண்ணன் நீங்கள் இருக்கீங்களேண்ணே அப்படின்னு. ரொம்ப சிறப்பாக இருந்தது பாட்டு, ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்க. ஒவ்வொரு பாடல்லையும் வந்து அந்த நீங்கள் கொடுத்துருக்க சொற்களுடைய வீரியம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரியாது, தெரிஞ்சு தான் நானே உன்னை மேடைக்கு கூட்டிருப்பேன் அப்படி. அது வந்து இன்றைக்கி எல்லா சக கவிஞர்களுமே அப்படி இருக்காங்க. அன்றைய காலகட்டம் ரொம்ப போட்டியாக இருந்த காலகட்டம். அன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருந்த முத்துக்குமாரனை ஃபோன் பண்ணி பாராட்டி பல கோடி விசிறிகள் அவருக்கு இருக்காங்க ரசிகர். அவர் ஒரு நம்ம வரியை பாராட்டி ஃபோன் பண்ணி நான் எனக்கு தெரிஞ்சுதான் உன்னை மேடை கூப்பிட்டுருமாட்டான்னு சொன்னது. அந்த மனசு வந்து ஒரு பெரிய மனசு. இப்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த நீலோத்தி. ஆக்சுவலாக நீலோத்தினா என்ன அர்த்தம்? நீலோத்திங்கிற சொல் வந்து நம்ம உருவாக்கின சொல்லு தான். இப்போ ராசன் ராசா அப்படிங்கிற மாதிரி, ராசா ராஜா இல்லை ராணி என்ன அந்த மாதிரி. இப்போ ராசாத்தி ராசையா ராசாத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம நீலோத்திங்கிற சொல்ல நம்ம உருவாக்கினோம்னா, ஆனால் அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது, சும்மா அதை உருவாக்கலை. இப்போ இதை சொல்லும் பொழுது இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி சாரையும் ஜஸ்டின் சாரையும் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா மிகச்சிறந்த ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. கதைக்களம் ஒரு பாடலாசிரியனுக்கு மிக முக்கியம் வந்து ஒரு பாடல் எழுதும்போது அந்த கதைக்களம் வந்து அமையணும். அது அமையும் போது தான் நம்மளுக்குள்ளே இருக்க
இன்புட்டை வந்து நம்ம அந்த பாடலில் ஏற்றி வெளில விட முடியும். அப்புறம் நல்ல இசை. இந்த பாட்டு இன்றைக்கி நல்லா இருக்குன்னா முதல்ல கதை, அடுத்து ஜஸ்டின் சாருடைய இசை. பிரமாதமான இசை அவர் சார் கொடுத்தாரு. என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு கொடுத்தாரு அவர். அப்புறம் இந்த படத்துக்கு என்னை வலிமையாக ரெக்கமெண்ட் பண்ணது இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம். அவர் இந்த இதில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கதையை சொல்லும்போது என்ன சொன்னோன்னா, 2 எளிய மனிதர்கள், ஒரு அப்துல், கலையரசி. அப்போ ஒரு பேர் கூட சொல்லலை, இந்த பேர் கூட அவர் என்கிட்ட சொல்லலை. 2 பேர் ஊரில் இருக்க சிவகங்கையில் இருக்கக்கூடிய 2 பேர் காதலிக்கிறாங்க. பட் அந்த பையனுடைய விஷயத்த சொன்னார். அந்த பையன் இப்படி ஒரு சிக்கலில் இருக்கான், அவனுக்கு வந்து வெளியில் வருமா வரமாட்டோமான்னு தெரியாது. ஒரு நீதிபதியை ஹீரோ மூலமாக கதாநாயகன் மூலமாக நீதியரசரை சந்திக்கிறான். நீதியரசர் ஒரு செய்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கட்டி பிடிச்சி சொல்கிறான். இங்கேருந்து இந்த பாடல் ஆரம்பிக்குது, இதை நீ எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பாருங்கள் அப்படின்னாரு. அப்போ நம்ம டியூன் கேட்டால் டியூன் அப்படி ஜுவ்வுன்னு இருக்கு ஒரு கேட்கும்போது. அந்த மெலடி வந்து ஜஸ்டின் சாருடைய, ஆமாம், ஜஸ்டின் சாருடைய மனசு மாதிரியே. உண்மையிலே வந்து ஜஸ்டின் சார் வந்துட்டு ஒரு குறிப்பிட்டேன் நான். சினிமா துறையில் வந்து ரொம்ப மென்மையான மனசு உள்ளவர்களில் ஜஸ்டின் சாரும் ஒருவரை நான் பார்க்குறேன். எங்களை மாதிரி கவிஞர்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார். இரண்டாவது வந்து இந்த உணவு விஷயத்தில் வந்து எம்ஜிஆர் சொல்லுவாங்க, ராமவரம் தோட்டத்துக்கு போனால் சாப்பிட வர முடியாது, விஜயகாந்த் சாருடைய அலுவலகத்துக்கு போனால் சாப்பிட வர முடியாதுன்னு. ஜஸ்டின் சாருடைய ஒளிப்பதிவு கூடத்துக்கு போனாலும் சாப்பிட வர முடியாது. யாராக இருந்தாலும் சரி, அவர் அருகாமையில் அமர வச்சு அவர் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு தான் ஜஸ்டின் சார் அனுப்புவார். என்ன ஒரு நல்ல மனிதர், அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாடலை கேட்டதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து அதை யோசிக்கும் போது எனக்கு இந்த நீலோத்திங்கிற சொல் என்னென்னா, இப்போ சமத்துவத்துக்கு நம்ம நீளமாக தான் குறியீடாக வச்சுருக்கோம். நீல வண்ணம், ஆகாயம் நீளம், கடல் நீளம், பொதுவாக இருக்கக்கூடிய பெரும் பகுதிகள்லாம் நீளமாக தான் இருக்குது. நீளம் நீலோத்தி நீலோத்தி. அப்புறம் முத்தொள்ளாயிரத்தில் ஒரு பாடல் ஒன்று இருக்குது. கார்னர் நீளம் கடித கைவது வைகளம், நேர் நின்று தவம் குலோ, வேல்முனை நேர்முனை வேல் வண்டு இருப்பின் நார் நக்க வாமன் வழுதியால் கொண்டிருக்க பெற்ற குணம்னு ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒரு நீல மலர் பூத்திருக்கு, நீ ஏன் இப்படி பூத்திருக்குன்னா, இந்த வழியாக வழுதி மன்னன் போவான், அவன் மார்பில் போய் அவனுடைய வீரமான நேர்மையான அந்த நெஞ்சுரம் கொண்டு ஒரு மார்பில் போய் சேரணும்னு காத்திருக்கியோ, அதுக்காக தான் தினசரி நீ பூக்குறியோங்கிற மாதிரி அந்த பூவுடைய சென்ஸு அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் நான் கிராமப்புறத்தை சேர்ந்தவன். கிராமத்தில் பார்த்திங்கன்னா குளம், குட்டை, வாய்க்கால், வரப்பு, இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நீல மலர் இருந்துக்கிட்டே இருக்கும். பச்சைங்கிறது விவசாயத்தின் சார்ந்து ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இந்த நீல மலருங்கிறது ஒன்று எங்கே பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா பக்கமும். அது யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு மல்லிகைப்பூ வேணுன்னா ஒரு பஸ் ஏறி கூட வெளியூரில் போய் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு கனகாம்பரம் வேணால் அந்த பக்கம் போவாங்க. ஒரு டிசம்பர் மலருக்குன்னு தனியாக வச்சு வளர்ப்பாங்க வீட்டில். ஆனால் இது தானாகவே இயற்கையாகவே வளரும். இதை வந்து யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, தள்ளி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் நறுமணம் இருக்கா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நமக்கும் அந்த வயசில் தெரியாது. ஏன்னா நம்மளும் சில விஷயங்களை பார்த்து பழகிட்டு வரவங்க தானே, தெரியாது. ஆனால் கண்ணில் காலையில் எழுந்திரிச்சோன்னே கண்ணில் படும் அந்த நீலமலர். வாய்க்கால் ஓரம் இருக்கும், குளத்து ஓரம் இருக்கும், கிணற்று ஓரம் இருக்கும். அப்போது எளிமையான மனிதர்கள் இவங்க. ஸோ இந்த பாடலும் வந்து எளிமையாக இருக்குது. ஒரு நீளம் வந்து ஒரு சமத்துவத்தை ஒரு 2 சமூகத்தினுடைய காதலை சொல்லுது. அப்போ நீலம், அப்புறம் நீலகண்டன்னு ஆண் சார்ந்த பேராக தான் இருக்குது. நீலான்னு தான் அதிகபட்சம் இருக்குது. இல்லை நீலதாட்சினியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நீலோத்திங்கிற சொல்ல நம்மளாக வந்து அந்த டியூன் அங்கே அழகாக இருந்தது. தானானா அப்படி இருந்தது. நீலோத்தி, ஏன் நீலோத்தி அப்படிங்கிறது அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனால் அதுக்குள்ள இவ்வளோ ட்ராவல் இருக்குது அதுக்கு. இதை நிறைய பேர் இன்னைக்கு கேட்டுட்ருக்காங்க, நீலோத்தினா என்ன, நீலோத்தினா என்ன, நீலோத்தினா என்னென்னு. லாந்திரங்கிறது என்னென்னா ஊர் பக்கம் சொல்கிற ஒரு வார்த்தை அது. அதாவது மிதக்கிறதுக்கும் பறக்கிறதுக்கும் இடையில் ஒரு அபிநயம் உண்டு. என்ன லாந்திரன் அப்படிம்பாங்க. திருநெல்வேலியில் சிவகங்கை பக்கம்லாம் போனீங்கன்னா, என்னப்பா இங்கிட்ட லாந்திக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. எதுக்குடா அப்படி லாந்துற அப்படிம்பாங்க.
அதாவது ரொம்ப ஒரு அதீதமான சந்தோஷத்தில் சொல்லுவாங்க. அம்மாவே கூட சொல்லுவாங்க, பெத்த தாயே எதுக்கு இந்த போய் இப்படி லாந்திட்டு கிடக்கிறான் வீட்டுக்குள்ளே அப்படி. அதாவது தரையில் கால் இருக்க மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும், பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை லாந்துறேன் அப்படிங்கிறது. அப்புறம் அதை தான் நீலோத்தி உன் நினப்புல நான் லாந்துறேன் உன் நினப்புல லாந்துறேன் ஆளாத்தி என் உசுரில் ஏந்திரேன். அதாவது ஆளாத்திங்கிறது என்னென்னா நம்ம ஆராட்டியை தான் நான் சொல்கிறேன். ஆளாத்திங்கிறது என்னென்னா நம்ம எந்த விஷயத்தை ஆளாத்துவோம், நமக்கு பிடிச்ச விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களை தான் ஆளாத்துவோம். எனக்கு இருக்க ஒரே நல்ல விஷயம் நீ தாண்டி, நான் உன்னை ஆளாத்தி என் உசுரில் ஏந்துறேன் அப்படின்னு அதை நம்ம கனெக்ட் பண்ணி அப்படியே அந்த மூசாவை தேடி அந்த போர்ஷன்லாம் வந்து ஆக்சுவலாக அந்த பிளேஸ்மெண்ட் வேறையாக இருந்தது. அது ஜஸ்டின் சார் தான் அந்த இடத்த இப்படி வச்சுக்கலாம் அப்படின்லாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாட்டுக்குள்ளே வந்து தான் நினச்ச வாழ்க்கை வேணும் முன்னே நெஞ்சம் கிடந்து இயங்குது. அந்த கதாநாயகனை தான் அங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணோம். அதாவது படைச்ச சாமி கேட்காததையும் படித்த சாமி கேட்டது, படைச்ச சாமி கேட்காததையும் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் தானே அவனுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கேட்பார், காது கொடுத்து கேட்டு, அப்புறம் அந்த நீதியரசர் காது கொடுத்து கேட்டு போயிட்டு அப்புறம் வாழ்க்கை. இப்போ இன்றைக்கி எல்லாருமே அந்த வரிகளை குறிப்பிட்டு எடுத்து எழுதுகிறாங்கன்னா படிச்ச சாமி கேட்டதே. அது முதல்ல இயக்குனர் இசையமைப்பாளர் ஏன்னா 2 பேரும் அங்கீகரிக்கணும் முதல்ல. இப்போ நான் எழுதிடலாம், நான் எழுதுனது நல்லா இருக்குன்னு அவங்க அங்கீகரித்து வெளியில் வந்தால் தானே இத்தனை பேருடைய மனசுக்கு போய் சேரும். இல்லைங்க இது வேண்டாம் வேறு ஒன்று எழுதுங்கன்னா நம்ம வேறு ஒன்று தான் எழுதியிருக்க போகிறோம். ஸோ அந்த அங்கீகரித்த இயக்குனரே இசையமைப்பாளர் 2 பேரையும் தான் முதல்ல நன்றி சொல்லணும். நம்ம ஆக்சுவலாக அது எண்ணம் போல வாழ்க்கை வண்ணமதில் சேர்க்க அப்படின்னு எழுதியிருந்தேன். அந்த ஜஸ்டின் சார் தான் இப்படி வச்சுக்கலாமே அப்படின்னாங்க. அது சொன்னோன்னு இன்னும் அருமையாகிடுச்சு. அந்த நினப்புல கலங்காதங்கிற அந்த இது வந்து வந்து சார் சொன்னது தான் அவ்வளோ அற்புதமாக அது அருமையாயிடுச்சு. அது அப்படி எப்பொழுதுமே நமக்கு நம்பிக்கையை தான் விதைக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 5 செஞ்ச கொலை தான், ஆனால் திட்டமிடாத ஒரு கொலை, இயல்பாக அது ஒரு ஆக்சிடெண்ட்டு தான். அவன் யாராக இருந்தாலும் ஒரு கோவம் வரும். தன் தாயை ஒருத்தன் வந்து பழிக்கும்போது கை வைக்கும்போது எல்லாருக்கும் வரும். அவன் தள்ளி தான் விட்டான், அங்கே ஒரு கல் இருந்து அவர் விழுந்து அவர் இறந்துட்டார். நேர்மையாக போய் அதை அவன் தான் செஞ்சானாங்கிறது கூட அந்த கதையில் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவன் நேர்மையாக அறத்தோடு போய் சட்டத்துக்கு முன்னாடி இன்னும் தன்னை ஒப்படைச்சவனை சட்டம் தான் விசாரித்து அவனை சரியான நேரத்தில் அவனை வெளியில் கொண்டு வந்துருக்கணும். சட்டம் விசாரிக்கலை. சரி, அவனும் நல்லவன். இப்போது அவனை அழைச்சிட்டு போகிற அந்த காவல்துறை அதிகாரி வரக்கூடிய விக்ரம் பிரபு சார், அவரும் மிகச்சிறந்த நல்லவர். அந்த நீதிபதி அவனுக்காக முனைப்படுகிற நல்லவர். ஸோ இத்தனை நல்லவர்கள்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்து வரும்போது திடீர்னு ஒரு பேர் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். நிஜக்கதையிலே அதுவாக இருந்தால் கூட அது யாருக்கும் ஏற்றுக்க மனசு வராது. அது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் சார் எடுத்திருக்காங்க. ஆனால் இது நிஜத்தில் இப்படி நடக்கலை. ஆனால் நடந்திருந்தால் கூட இப்படி மாற்றிருந்தால் தான் அந்த இது உங்களுக்கு எல்லாரும் பிடிச்ச மாதிரி கதையாக மாறியிருக்கணும்னு இப்போ எல்லோரும் சொல்லதை வச்சு நானும் அதை ஊகிச்சுக்கிறேன். ஆனால் எப்பொழுதுமே கஷ்டப்படுறவங்க ஜெயிக்கணும் சார். ஏன்னா அது நீங்கள் கதையாக இருந்தால் கூட அந்த நம்பிக்கையை விதைச்சா தானே அப்போதான் நம்ம அடுத்து நமக்கு பின்னாடி வரவங்கள நம்மளை மாதிரி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க, உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டே இருப்பாங்கள்ல. கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பேன், ஒரு நாள் இப்படி கூட நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கொக்கி போட்டோம்னா சலிப்பு அடைஞ்சிருவோம்ல மனசு. அது சலிப்படைய விடக்கூடாது. நல்லா இருப்போம். அதனால தான் எல்லாரையும் போல நல்லா இருப்போம் நாளுன்னு நான் செகண்ட் சரணத்துலேயும் ஒரு இடத்துல வச்சுருப்பேன். எல்லாரையும் போல நல்லா இருப்போம். அப்போ எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு ஒரு கேள்வி வரக்கூடாது. எல்லோரும் அவங்க பாயிண்ட் ஆஃப்ல எல்லோரும் நல்லா இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் போய் கேட்டால் தான் அவங்களுக்கு தெரியும் நான் என்ன சிக்கலில் இருக்கேன், நீ என்ன சிக்கலில் இருக்குன்னு. ஆனால் அவனுடைய பாயிண்ட் ஆஃப்லேருந்து பார்க்கும்போது எல்லாருமே நல்லா இருக்கு. ஆமாம், கண்ணதாசன் ஐயா சொல்லுவார்ல, உனக்கும் கீழே 1000 கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தெரிங்கிற மாதிரி அவன் பாயிண்ட் ஆஃப்லேருந்து, கையல் பாயிண்ட் ஆஃப்லேருந்தும், அப்துல் பாயிண்ட் ஆஃப்லேருந்து பார்த்தா வெளியில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. அப்போ எல்லாரையும் போல் நல்லா இருப்போனால நீதி தரும் செய்தி வரும், நமக்குண்டு அழகிய எதிர்காலம். அது அந்த டியூன் அப்படி இருந்தது, அழகாக அப்படி சேர்த்துட்டு வர்றது ரொம்ப அழகு. உங்களுக்கு எழுத்து ரீதியில் ரொம்ப பாதிப்பு கொடுத்த புத்தகங்கள், உங்களுக்கு நீங்கள் படித்த புத்தகங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த புத்தகங்கள்? எனக்கு வந்து கவிஞர்கள்னால் ஒன்று கண்ணதாசன், இன்னொன்று வைரமுத்தையா. இதை தவிர வேறு யாருமே பாட்டு எழுதலை, பாடல் எழுத ஆளே இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் இவங்க 2 பேர் தானே பாட்டு எழுதிட்டுருக்காங்க. அதுலேயும் கண்ணதாசன் ஐயா இல்லை, வைரமுத்து தானே எழுதிட்டுருக்காரு. பாடல் எழுதுறதுக்கு வேக்கண்ட் இருக்கும் போல இருக்கு, நம்ம போகணும்னு நினச்சி தான் பாடல் துறைக்கு வந்தேன். என்னோடய அறியாமையை சொல்கிறேன். நான் எவ்வளோ ஒரு அறியாமையில் இந்த பாடல் துறைக்குள்ளே வந்தேன்னு. அப்படி இங்கே வந்தது பிறகு தான்
தெரிஞ்சது, இல்லைடா தம்பி, இங்கே வந்து ஏற்கனவே நிறைய லெஜெண்டுகள், நிறைய மாமனிதர்கள், நிறைய எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள் சாதித்தவங்க நிறைய இருக்காங்கிறது இங்கே வந்து இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை எனக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையோட பரப்பளவு எனக்கு அறிமுகமானுச்சோ, ஒவ்வொரு அடியும் எப்படி எனக்கு அறிமுகமானுச்சோ, சென்னையோட தட்பவெப்பம் எப்படி உள்ளே போணுச்சோ, அந்த மாதிரி தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய தமிழ் படைப்பாளர்கள் ஒவ்வொருத்தருடைய எழுத்தும் அவருக்கு அதுக்கு கொடுத்துருக்க உழைப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உள்வாங்க ஆரம்பித்தேன். அப்புறம் நான் பழகின நண்பர்கள் என்னை படிப்பதற்கு தூண்டி விட்டாங்க, இதெல்லாம் படிங்கன்னு. அப்புறம் அப்படி தான் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்த பிறகு தான் தெரிஞ்சது, இங்கே யாருமே சளைக்கலை, எல்லாருமே சிறப்பாக உழைப்பு, அவர்களுடைய வேர்வைகளை மிக சிறப்பாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எழுத்துக்கு நான் வந்து எழுத்துக்களை வந்து இது வள்ளின எழுத்து, மெல்லின எழுத்து, மெய் எழுத்து, உயிரெழுத்துலாம் பார்க்கல. ஒவ்வொரு புத்தகம் படிக்கும்போது இப்போ புதுமை பித்தனை அவருடைய புத்தகம் படிக்கிறேன்னா அதை ஒரு எழுத்து அவருடைய வேர்வையாக தான் பார்க்குறேன் நான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய எழுத்துக்களும் அப்படி தான், சாதாரணமாக எல்லாரும் கடந்து போகலை. எனக்கு எல்லாருடைய எழுத்தும் பிடிக்கும். இன்றைக்கி இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா, நேற்று வந்து லட்சுமி சரவணகுமாருடைய பன்றி வேட்டை நாவல் படித்தேன், சிறப்பாக இருந்தது. போன வாரம் சாரணிவாதியா அவர்களுடைய தீரா காதலின்னு திரைத்துறை ஆளுமைகள் பற்றி ஒன்று எழுதியிருப்பார், அது படித்தேன். அதுக்கு முன்னாடி வாரம் நாஞ்சில் நாராயணனுடைய சங்கிலி போதான் படித்தேன். இப்படி நம்ம ஒவ்வொன்றும் இதெல்லாம் வந்து எடிஷன், பழைய எடிஷன் என் கைக்கு இப்போ தான் கிடைக்கிது. சுட படிக்க முடியாதுனாலும் காலந்தாழ்ந்து படித்தாலும் வாசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாருடைய எழுத்துமே நமக்கு பிடிக்குது. அந்த எழுத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. புத்தகம்னு பார்த்திங்கன்னா எனக்கு என்றைக்குமே பிடித்த புத்தகம் திருக்குறள் தான். இந்த தமிழண்ட ரமேஷ் அவர்களுடைய இந்த சேனல் வழியாக மக்கள் அனைவருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறேன், திருக்குறள் மாதிரி ஒரு நூல் எல்லாரும் சொல்லிட்டாங்க உலகத்தில் இல்லைன்னு நானும் சொல்கிறேன், எந்த உலகத்துலையும் கிடையாது. திருக்குறளை முழுமையாக ஒரு மனிதன் வாசித்து முடிச்சிட்டான்னா, அதுவும் ஒரு 15 வயசுக்குள்ளே திருக்குறளை முழுமையாக வாசித்து படித்து அதனுடைய சாராம்சத்தை உறிஞ்சிட்டான்னா அவன் தாங்க அந்த யுகத்தோடைய அறம் சார்ந்த மனிதன். அவனை நீங்கள் கெட்டவனை ஆக்கவே முடியாதுங்க. திருக்குறளை ஒருத்தனை படித்து முடித்த ஒருத்தனை புரிஞ்சுக்கிட்ட, படிக்க யாரும் படிக்கலாம், திருக்குறளை முழுமையாக படித்து உணர்ந்த ஒருத்தனை, அதுவும் நான் சொல்கிற அந்த குறிப்பிட்ட வயசில், ஒரு ஓட்டு போடுற வயசு கூட வச்சிங்களேன், அந்த 18 வயசுக்குள்ளே புரிஞ்சோடனே நீங்கள் கேட்டவனை ஆக்கவே முடியாதுங்க. அது உள்ளே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. நான் எல்லோரும் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேணாலும் படிக்க வைங்க, திருக்குறளை மறக்காமல் படிக்க வச்சு ஒரு 10 குறளுக்கான விளக்கமாக சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தை வந்து நிச்சயமாக சக மனிதனை துன்புறுத்தாமையாவது வாழ்க்கையில் வாழ்வோம். நல்லபடி வளர அது ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் திருக்குறள் வந்து.